நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இப்போது கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு நான் இந்த அளவு ஒரு பவுலில் தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 7-8 ஸ்பூன் தேங்காய் இருக்கும். ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறமா கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதிலையே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நாம் சேர்த்துருக்க மசாலாஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திக்கான கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய கிரேவி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர தண்டியும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் அளவு வச்சுக்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா வேகுமோ அந்தளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், கிரேவி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இப்போ திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.